இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்த்தால், வழமையாகவே நாங்கள் அடிக்கடி பத்திரிகைகளில் பார்க்கக்கூடிய செய்திகளை பேசுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நாளில் அதிகளவாக பார்க்கக்கூடிய செய்தியாக இருந்தது இந்த போதைப் பொருள் பயன்பாடு. போதைப் பொருள் பயன்பாடு என்பது மிக மிக அதிகரித்து வந்திருக்கின்றது. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த பயன்பாடு அதிகரித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு பிரதேசங்களின் ஆய்வுகளின் அடிப்படையில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை இந்த போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் அல்லது அவர்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து நாங்கள் சொல்லுவதற்கான தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 1818 என்கிறதான அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நாங்கள் இந்த முறைப்பாடுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே பார்க்கின்ற போது இந்த போதைப் பொருள் பயன்பாடு இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகள் தான் இது இவ்வளவு பரவலாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொல்லிக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், நாங்கள் எல்லாம் பாடசாலை படிக்கின்ற காலங்களில் இவ்வாறான விடயங்களை கேள்விப்பட்டதே இல்லை என்று தான் சொல்லிக்கொள்ள முடியும். எங்காவது ஒருவர் யாராவது ஒருவர் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவராக இருப்பார். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது சாதாரணமாக ஒவ்வொரு இடங்களிலுமே இந்த போதைப் பொருள் பயன்பாடு என்பது எல்லோர் மத்தியிலுமே பரவப்பட்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது எத்தனையோ பாதிப்புகள் நாங்கள் உடல் ரீதியாக, உள ரீதியாக, சமூக ரீதியாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இதனை பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் நிகழும் என்று சொல்லி பார்த்தால், மூளையினுடைய செயற்பாடு பாதிக்கப்படுகின்றது. நாங்கள் சிந்திக்கின்ற ஆற்றல் எங்களுக்கு குறைவடைகின்றது. நாங்கள் எவ்வளவுத்திற்கு சிந்திக்க முடியும் என்கின்ற அந்த ஆற்றல் குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான இந்த மூளை செயற்பாடு குறைவடைகின்ற போது அவர்களுடைய அந்த கல்வி நாட்டம் மிக மிக குறைவடைகின்றது. அதனால் அவர்கள் பாடசாலையில் இடைநிறுத்தம் போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காசு பணம் கொடுக்கின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சிய பணம் கொடுக்க கூடாது. ஏன்னு சொன்னால், அன்றைய காலங்களில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகை தான் கொடுப்பார்கள் உணவிற்கு என்று சொல்லி. அதுவும் சில சமயங்களில் கொடுக்க மாட்டார்கள். எல்லாமே பெற்றார்கள் தான் இந்த பாடசாலை மாணவர்களை வழிபடுத்துவார்கள். ஆனால் இன்று பிள்ளைகளுக்கான ஒரு தனியான ஒரு பணத்தை கொடுக்கிறார்கள். ஏன் என்று பிள்ளைகளிடம் கேள்வி கேட்காமல் அவர்கள் கேட்கின்ற போதெல்லாம் பணத்தை கொடுக்கின்றார்கள். மிதமிஞ்சிய பணம் பிள்ளைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த போதைப் பொருள் குறித்த அந்த விடயத்தில் பணத்தை செலவழித்துக் கொண்டிருப்பார்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது பத்திரிகையில் பார்க்கக்கூடியதாக செய்திகளாக இருந்தது. இந்த போதைப் பொருளுக்கு பணம் இல்லாத பட்சத்தில் என்ன செய்கிறார்கள், திருடக்கூட தயங்காத அளவுக்கு இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது இந்த போதைப் பொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வீட்டிலும் ஒவ்வொருவரும் மிக மிக கண்காணிப்பானவர்களாக செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்து இந்த உடல் ரீதியான பிரச்சனை என்று சொல்லி பார்க்கின்ற போது மன அழுத்தம், மனச்சோர்வு போன்ற உள ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சமூக ரீதியில் நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அந்த சமூகத்தில் எங்களுக்கான அந்த மரியாதை மதிப்பு குறையக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. என்று சொன்னால், ஒருவர் போதைப் பொருள் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் மாத்திரம் அந்த ஒரு குறித்த நபருக்கு மாத்திரம் அது அந்த மரியாதை குறைவாக இருக்காது. அந்த குடும்பத்திற்கே அது பார்ப்பவர்கள் ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய இருப்பார்கள். ஆகவே இந்த போதைப் பொருள் பயன்பாடானது ஒருவருக்கு மாத்திரமில்லை, அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறுவர்களுக்கு சில சமயங்களில் இதுதான் போதைப் பொருள் என்று தெரியாமல் பயன்படுத்தி இருப்பார்கள். பின்னர் அதற்கு அடிமையாகி தொடர்ச்சியாக இந்த திருடி அல்லது வீட்டில் இருக்கிற பணங்களை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து அவ்வாறான செயற்பாடுகளை தான் இறுதியில் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது என்று சொன்னால், எங்கு பணம் காணாமல் போகின்றது என்று சொல்லி தேடுகின்ற போது பெற்றோர்கள் கண்டுபிடிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு இல்லாமல் நாங்கள் ஆரம்பத்திலேயே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். பாடசாலை சென்று வந்தால் பிள்ளைகள் யாருடன் பழகுகின்றார்கள், எங்கு செல்கிறார்கள் என்பதை நாங்கள் குறிப்பாக நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு தனியார் கல்வி நிறுவனம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு சென்றதன் பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்துவிட வேண்டும். அந்த நேரத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாருடன் பழகுகிறார்கள், எவ்வாறு அவர்கள் நேரத்தை செலவழிக்கிறார்கள், பாடசாலை நேரங்களில் ஒழுங்காக கல்வி கற்கிறார்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கல்வியில் பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது பாடசாலை மாணவர்களுக்கு இந்த போதைப் பொருளினால். பாடசாலைகள் மாணவர்கள் மாத்திரமல்ல, இளையோர் கூட எத்தனையோ பேர் ஒரு சிறந்த ஒரு வேலையில் இருப்பார்கள். இந்த போதைப் பொருள் பயன்பாட்டால் என்ன செய்வார்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவதனால் அவர்களால் அந்த நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடிவதில்லை போன்ற பல்வேறு காரணங்களில் அந்த வேலையை கூட இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எவ்வாறு சிந்தித்து பார்க்கையிலும் இந்த போதைப் பொருளினால் இழப்புகள் மாத்திரமே எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன தவிர எந்தவித பயன்பாடுகளும் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அரசாங்கம் அறிவித்ததன்படி இந்த போதைப் பொருள் பயன்பாட்டினால் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக
18 என்கிறதான தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவித்து நீங்கள் உங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான நல்ல செயற்பாடுகள் வந்து எங்களுடைய நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கின்றது வந்து உண்மையிலேயே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால் இத்தனை அழிவை தரக்கூடிய, இத்தனை உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக அல்லது வந்து முற்றாக நாங்கள் ஒழிப்பதற்காக அனைவரும் சேர்ந்து போராடுகின்ற போதுதான் நிச்சயமாக அதில் நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லையா ஹரீர்? நிச்சயமாக. அப்ப இந்த போதை ஒழிப்புக்கு எதிராக, போதை ஒழிப்பு முழு நாடுமே ஒன்றாகின்ற துணைப்பொருளை வந்து போதைக்கு எதிரான அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய சுகதாஸ் உலக விளையாட்டரங்கிலே பிற்பகல் ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக், அதே போல பிரதமர் ஹரணி ஆகியோர் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருந்தார்கள். அப்ப இந்த விடயத்தில் பல்வேறு விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். நாடு முழுவதுமே போதைக்கு அடிமையாகி இருக்கிறது. அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதத்தோடைய இந்த போதை கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது புதிதாக ஆட்சிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த போதை என்பது இயற்கையாக இந்த நாட்டில் முளைத்த ஒன்று அல்ல. இது செயற்கையாக பல அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மைக்காக குழுக்களை உருவாக்கி அவர்கள் மூலம் போதை வியாபாரத்தை கொண்டு வந்து அப்படியே இந்த நாட்டுக்குள்ளே போதை வந்திருக்கிறது. எனவே இந்த போதையை ஒழித்து கட்ட வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது சிறைச்சாலைகள் இருக்கக்கூடியவர்களில் 64% வந்து போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் அல்லது போதை தொடர்பான விடயங்களிலேயே பாதிக்கப்பட்டு சிறைச்சாலைகளுக்கு சென்றார்கள். அதே போல 18 தொடக்கம் 24 வயதிலே அதிக அளவு பேர் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கு. அதே போல கருப்பு உலகமாக அல்லது கருப்பு அரசாக இந்த போதை அரசு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கிலோகிராம் போதைப் பொருள் 2 கோடிக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அண்மையில் 800 தொடக்கம் 900 கிலோகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. எனவே இங்கே கொண்டு வரக்கூடிய போதைப் பொருளுடைய விலையை நாங்கள் மதிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாட்டிலே நாங்கள் கைப்பற்றக்கூடிய போதைப் பொருள், கைப்பற்றியிருக்கக்கூடிய போதைப் பொருள் என்பது மிக குறைந்த அளவான போதைப் பொருளை நாங்கள் வைத்துக்கோம். அடுத்த 10 வருடங்களுக்கு தேவையான போதைப் பொருள் நாட்டிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இவை கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வதேச வர்த்தகமாக இருக்கிறது. நாட்டிலே கருப்பு உலகத்தை இது கட்டியாளுகிறது என்று பல்வேறு விடயங்கள் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார். குறிப்பாக நகரப்புறம் என்பதை தாண்டி கிராமப்புறங்களை போதைப் பொருள் ஆக்கிரமித்திருக்கிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் வந்தவர்கள் என்ற ரீதியிலே கிராமப்புற தாய்மார்கள் எங்களை நோக்கி அழுகிறார்கள். வீட்டிலே வந்து நெல்லை காய வைக்க முடியவில்லை, உடைகளை வைக்க முடியவில்லை, நகைகளை வைக்க முடியவில்லை. போதைக்கு அடிமானவர்கள் பணம் இல்லாமல் அவற்றை திருடி செல்கிறார்கள். பெண் பிள்ளைகளை நாங்கள் தனியாக வீட்டிலே விட்டு சென்று விட முடியவில்லை. பிள்ளைகளை வெளியிலே அனுப்பிவிட்டு வீடுக்கு வரும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம் பயத்தோடு. பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிக்கிறது. இவையெல்லாம் போதைப் பொருளால் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பொது வழிகளிலே பாலியல் சேட்டைகள் அதிகரிக்கிறது. இதுவும் போதைப் பொருள் பாய்ப்பவர்களால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல வந்து இந்த வீதி விபத்துகளிலே அநேகமானவை போதைப் பொருள் பாய்ப்பவர்களால் நடைபெறுகிறது. போதையை பாய்த்துவிட்டு அவர்களுடைய தவறான செயல்களால் பல்வேறு வீதி விபத்து இழப்புகள் எதுவுமே அறியாதவர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிராமப்புற மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதே போல நகரப்புற பாடசாலைகளிலே அதிகளவானவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார் என்றும் நாடு முழுவதும் இந்த போதை தலைவிரித்து ஆடுகிறது. இது குழுக்களாக பிரிக்கப்பட்டு குழுக்கள் மூலம் இந்த போதைப் பொருள் வர்த்தகம் நடைபெறுகிறது. அதே போல நாட்டில் இடம்பெறக்கூடிய இந்த பாதாள உலக கும்பலுடைய செயற்பாடுகளுக்கும் போதைப் பொருள் தான் அடிப்படையாக இருக்கிறது. இந்த பாதாள உலக கும்பல்களுடைய செயற்பாடுகளுக்கு சன்மானமாக பணம் வழங்கப்படுகிறது அல்ல, அதுக்கு பதிலாக போதைப் பொருளை வழங்கப்படுகிறது. அவர்கள் அந்த போதைப் பொருளை விற்பனை செய்து அந்த பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். குறிப்பாக நாட்டிலே ஒரு கொலை குற்றவாளி, இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெறுபவர்கள், அவர்களுக்கும் துப்பாக்கிச்சூடு நடாத்துபவர்களுக்கும் அதனால் பாதிக்கப்படுபவர்களுக்கும் எந்த நேரடி தொடர்பும் இருக்காது. அவர்கள் வாடகை கொலையாளிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு குறிப்பாக 4 தொடக்கம் 5 லட்சம் ரூபாய் ஒரு கொலைக்கு சன்மானமாக வழங்கப்படுகிறது. அண்மையிலே இந்த பிரதேச சபை தவிசாளருடைய கொலை வழக்கிலே அவருக்கு 15 லட்சம் ரூபாய் கொலை குற்றவாளிக்கு வந்து சன்மானமாக வழங்கப்பட்டிருக்கு, பேரம் பேசப்பட்டிருக்கு. அதே போல இந்த கணேமுள்ள சஞ்சீவை நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கிலே 1.5 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து போதைப் பொருளாகத்தான் வழங்கப்படுது. இந்த செவ்வந்தியினுடைய கடத்தல் வழக்கிலும் வந்து கூறப்பட்டது வந்து இந்த ஏகே பாய்க்கு வந்து 65 லட்சம் ரூபாய் வந்து போதைப் பொருளாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது, பணமாக வழங்கப்படுது. அப்ப ஜனாதிபதி இந்த விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கார். எனவே இவற்றை ஒழித்து கட்ட வேண்டிய தேவை இந்த நாட்டிலே இருக்குது. அப்ப இனி வந்து நீங்கள் யாருமே தப்பித்து விட முடியாது. நீங்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள், அதற்கு உடன் போனவர்கள் என்றால் தயவு செய்து வந்து சரணடைந்து விடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் எதிர்காலத்தில் வாழ முடியாத சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதே போல இந்த போலீஸ் திணைக்களத்தை சுத்தம் செய்ய வேண்டும். போலீசாரிடம் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள், பலர் வந்து இடைநிறுத்தப்படுகிறார்கள், பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். போலீஸ் திணைக்களத்தை நாங்கள் சுத்தம் செய்வதன் மூலம் போதைப் பொருளை இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று. அதே போல ராணுவத்தினரும் இதற்கு உடன்போக்கு இருக்கிறார்கள். T-56 ரக துப்பாக்கிகள் பல விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மூலம் குண்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலம் போதைப் பொருள் பாய்ப்பவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மையில் ராணுவ கேர்னல் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் துப்பாக்கி ஒன்றை வழங்கியிருக்கிறார். அவருக்கு கோடிக்கணக்காக அவருடைய வங்கிக்கு பணம் வந்திருக்கிறது. அப்ப இவ்வாறான விவரங்களை பார்க்கும்போதும் பாதுகாப்பு படையினர் அந்த விடயங்கள் ஈடுபடுகிறார். எனவே நாட்டினுடைய பாதுகாப்புக்கான சீருடைகளை அணியக்கூடிய நீங்கள் அவரை கண்ணியமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அவை உங்களை விட்டு கலட்டப்படும் என்று ஜனாதிபதி எச்சரித்தார். அப்ப நேற்றைய விடயம் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு என்பதும் முழு இலங்கையுமே போதைக்கு எதிராக ஒன்றிணைய என்றும், அதே போல போதைக்கு எதிரான தொலைபேசி இலக்கம், போதைப் பொருள் தொடர்பான
விழிப்புணர்வு செய்திகள் அல்லது போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள், போதை பாய்ப்பவர்கள் அவர்களுக்கான அந்த தொலைபேசி இலக்கமாக 1818 என்ற இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் இந்த விடயத்தில் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள். அரசு, போலீசார், ராணுவம் கட்டுப்படுத்தும் என்று நாங்கள் அனைவரும் இதற்கு எதிராக மாறினால் தான் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்கள், பழகியவர்கள், நண்பர்கள் என்று இல்லாமல் எங்கெல்லாம் போதைப்பொருள் சிறிதளவிலே துளிர்விட ஆரம்பிக்கிறதோ, அதனுடைய வாசம் உங்களுக்கு தெரிகிறதோ அங்கெல்லாம் இந்த விடயங்களை இந்த தொலைபேசி இலக்கங்களோட தொடர்பு கொண்டு உடனடியாக தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எங்களுடைய எதிர்கால சந்ததியினை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எங்களை சுற்றி போதைப் பொருள் இருக்கிறது என்பதை தாண்டி எங்களுடைய வீடுகளுக்குள் இப்பொழுது போதைப் பொருள் வந்திருக்கிறது. பிள்ளைகள் பலர் அடிமையாக கொண்டிருக்காங்க. வடக்கு மாநிலத்தில் இப்போ தினம்தோறும் கடந்த ஒரு வாரத்துக்குள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதேபோல் அண்மையத்தில் 4 பேர் இளம் பிள்ளைகள் பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்காங்க. இது கொஞ்சம் தூக்கி வாரி போடக்கூடிய விடயமா இருக்கு. அதை தாண்டி புனர்வாழ்வு நிலையங்கள், போதைக்கு நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. நாட்டிலே எத்தனையோ விதமானோர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போதும் அவர்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. வரப்போகின்ற வரவு செலவு திட்டத்திலே இந்த போதைப் பொருள் புனர்வாழ்வு நிலையங்கள் அமைப்பு அல்லது போதைப் பொருள் புனர்வாழ்வு செயற்பாடுகளுக்காக அதிகளவு நிதியை ஒதுக்குவேன் என ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்தார். எனவே அரசாங்கம் ஒரு பக்கம் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு, பாதாள உலகை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த கருப்பு உலக அரசாங்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் போது பொதுமக்களாகிய நாங்களும் அவற்றுக்கு எங்களுடைய உங்களான உதவிகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறதும். இப்பொழுது பாடசாலைகள் மத்தியில் விழிப்புணர்வு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. பிரதேச செயலங்களூடாக பிரதேச மட்டத்திலே விழிப்புணர்வு செயல்கள் ஏற்படுத்தப்படுகிறது. எனவே மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வாக இருக்கும். எனவே போதையை கட்டுப்படுத்த நாங்கள் அனைவரும் ஒன்றிணை வேண்டும். இந்த விடயத்திலே இனம், மதம், சாதி எல்லாவற்றையும் கலைந்துவிட்டு போதைக்கு எதிரான ஒரு சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும். இல்லை என்றால் இந்த போதை எங்களை கொன்று தின்று மென்றுவிடும் என்பதை தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக கரிகரன் கூறியது போலே நாங்கள் இந்த அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து நாங்கள் செயற்படுகின்ற போது நிச்சயமாக இந்த போதைப் பொருள் என்பதை நாங்கள் முற்றுமுழுதாக அழித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விழிப்புணர்வு செயற்பாடுகள் பாடசாலைகளில் மாத்திரமல்லாமல் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. விழிப்புணர்வு செயற்பாடு என்பது நாங்கள் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும், அதனை கேட்டு நாங்கள் சரியான விதத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது வழங்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் சாதாரணமாக அவற்றுக்கு பங்கு பெற்றாமல் அல்லது நாங்கள் அந்த விடயங்களை எப்பொழுதுமே தவிர்த்து கொண்டிருக்காமல் அனைவருக்குமே நாங்கள் சரியான ஒரு விழிப்புணர்வு வழங்க வேண்டியவர்கள் இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அரசனுடைய இந்த கடுமையான சட்ட திட்டங்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமன் என்கின்ற அடிப்படையிலே இன்றைய இந்த நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் அனைவருமே அரசாங்கம் சொன்னது போல அதன் சட்ட திட்டத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கின்ற போது உங்களுடைய உயிரை மாத்திரமில்லாமல் உங்களுடைய குடும்ப உறவுகளையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் எவ்வாறான வகைகளில் இவற்றை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்ற போது பொதுவாக எல்லோருமே சிந்திக்கின்ற ஒரு விடயம், இந்த உள்நல பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவர்களிடம் நாடுவது என்பது சில பேருக்கு தங்களுடைய மனதில் ஒரு குறைவான விடயமாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் அங்கு சென்றால் பலர் பலவாறு பேசுவார்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறாக இல்லாமல் மருத்துவ ஆலோசனைகளை பெறுங்கள். உங்களுக்கான உளவியல் வல்லுநர்களை நீங்கள் தேடி சென்று அவர்களிடம் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய மனதை எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்ற விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்கின்ற போது, நாங்கள் நினைக்கின்ற போது மாத்திரம்தான் எங்கள் மத்தியில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இருக்கின்றது. சாதாரணமாக யாரோ ஒருவர் சொல்லிவிட்டு சென்றதன் பிற்பாடு எங்களுடைய மனதில் மாற்றம் ஏற்பட்டு விடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மனதளவிலே முதலில் சிந்திக்க வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த எத்தனிக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் பல விடயங்களில் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகிய உளநல மருத்துவர்களை நாடுங்கள், அவர்களுடைய ஆலோசனையை பெறுங்கள், அவர்கள் சொல்லுகிற விடயங்களை பின்பற்றுங்கள். அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு தினம்தோறும் இது தொடர்பான சிந்தனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லது போதைப் பொருளுடனே நீங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள். பாடசாலை மாணவர்கள் என்று சொன்னால் தங்களுடைய கல்வி செயற்பாடுகளில் அதிகளவாக ஈடுபட்டுக் கொள்ளலாம். மாறாக இளையோர்கள் அந்த போதைப் பொருளினால் பயன்படுத்தி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய துறைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். சமூகத்திலே ஒரு ஒன்றிணைவை ஏற்படுத்துங்கள். ஒரு சமூகமாக பார்க்கின்ற போது ஒவ்வொரு கிராமங்கள் மத்தியிலும் குழுக்கள் இருக்கும். அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கான தனித்தனி அமைப்புகள் இருக்கும். அதன் ஊடாக பல செயற்பாடுகளை முன்னெடுங்கள். இளையவர்களை ஒன்று திரட்டி ஒரு சரியான சிரமதான பணியாக இருக்கட்டும் அல்லது வெவ்வேறு சமூக பணிகளில் அவர்களை ஈடுபடுத்துங்கள். சமூக ரீதியாக அவர்கள் பணிகளை செய்கின்ற போது அவர்களுடைய மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய நேரம் அதில் செலவழிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படாமல் இருக்கும். ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த குடும்பம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான விடயமாக இருக்கின்றது. பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழியுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிக்கின்ற போதுதான் இன்றைய தினம் என்ன நிகழ்ந்தது அல்லது அவர் எவ்வாறு செயற்படுகின்றார் போன்ற விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில பேரை பார்க்கின்ற போது பலர் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த தனிமையினால் நான் போதைப் பொருள் பயன்படுத்துகின்றேன் அல்லது பல்வேறு காரணங்களை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த
காரணங்களை அனைத்தையும் களைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சமூகத்தவர்கள் அனைவருமே வந்து ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போதுதான் இந்த போதைப் பொருளை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும், முற்றாக அளிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் அன்புடன் கலைஞர் ஜெயக்குமார் மற்றும் ஆனந்த